ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 கடைசி வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 41,231 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 52.37% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இதுக்கப்புறம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மேபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உள்ள ஏதாவது குளறுபடியெல்லாம் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கம்மி தான். பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. 2வது இடத்துல வந்து சபரிநாதன் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24,280 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 30.84% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ இந்த மனுஷன் சூப்பரான ஒரு ஆள் அப்படின்னே வந்து சொல்லப்போனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன விதமான ஹியூமனிட்டியை வந்து இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ஹியூமனிட்டியும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சபரிநாதன். ஸோ கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் ஓட்டிங்ஸ் வந்து போடுங்க. 3வது இடத்துல வந்து அரோரா சிங்க்லர் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6,651 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 8.45% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டு தடுமாறி ஃபைனலுக்கு வந்த முதல் நபராக அரோரா சிங்க்லரை பார்க்கப்படுகிறது. சொல்ல முடியாத மக்களே இவங்க டைட்டில் வினராக கூட ஆக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். 4வது இடத்துலேருந்து விக்ரம் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6,563 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.34% இருந்துட்டுருக்காங்க விக்ரம் அவர்கள். இப்போ அரோராவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வாரங்கள் வந்து எதுவுமே பெருசாக வந்து பண்ணாமல் இருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில வேலைகளை வந்து பண்ணாங்க. குறிப்பாக வந்து இந்த ட்ரையாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணி அது மூலிமா ட்ராவல் பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி, ஆனால் அவங்க இடம் பிடிக்கிறதுக்கும் ஒரு காரணம் வந்து இருந்தது. ஏன்னா பார்வதிக்கு ஏகப்பட்ட ஏற்றர்ஸ் வந்து இருக்கும் பொழுது அரோரா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பார்வதிக்கு எதிராக இருந்ததுனால பார்வதியை வந்து ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு அரோராவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அவங்க இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, நீங்கள் யார் கோட் பண்ணீங்க, யார் டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.